இன்றைக்கி ஈவினிங் போல் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அம்மா வந்து பால் காய்ச்சும் போது ஆடை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 2 டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு இருக்குது. ஈவினிங் போல் நெய் காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் வந்து பார்த்துட்ருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 1 லிட்டர் பால் வாங்குறதுனால ஆடை வந்து கொஞ்சமாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ் கலெக்ட் பண்ண ஆடை தான். இப்போல்லாம் வந்து எவ்வளோ பால் வாங்கினாலுமே ஆடை வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும். அதிலிருந்து எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சு வீட்டு யூஸ்க்கு வந்துட்டு மோஸ்ட்லி வீட்டிலே பண்ணுற நெய்யாக தான் இருக்கும். வெளியிலேருந்து நெய் வாங்குறது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே மிக்சியில் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வெண்ணெய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கேஸில் வச்சுட்டாங்க. இது வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் போய் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நெய் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைடில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பூளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சுருந்தாங்க உப்பு போட்டு. ஸோ அது வேக வச்சு விசில் அடங்கினோன்னையுமே நாங்கள் எடுத்து சாப்பிட்டா இருந்தோம். தாளித்தா இன்னுமே நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அம்மா வரமிளகா கடுகு போட்டு தாளித்து கொடுத்தாங்க. இன்றைக்கி ஈவினிங் இங்கே போல் மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலே காற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கு வந்து ரொம்ப மேட்சிங்காக நல்லா வந்து கொல கொலன்னு வெந்த பூளைக்கிழங்கு வந்து தாளிச்சிட்டு காரமாக சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. நெய் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது வந்து அம்மா ஆற வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் இப்படி தான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.